ஹாய் ஃபேமிலி, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பீக்கங்காய் பொரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீக்கங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அது தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனேவும் நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிற பீக்கங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது கூடவே 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெப்பர். நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகா சேர்க்கலை, ஆனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தாராளமாக சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை கிண்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.